நடிப்பு தான் என்னுடைய முதல் ஆசை. அது ஒரு பெரிய விருப்பம் நடிப்பு மேல. ஓகே. அப்போ கூடி சீக்கிரத்துல நடிகனா ஆயாச்சு எழுத்தாளர் ஆயிடுச்சு எப்ப அரசியல் பக்கம் வரீங்க? எப்ப நாட்டை ஆள போறீங்க? விகடன்ல நினைக்கிறேன் வலைபாயுதேன்னு ஒரு பக்கம் வரும். எவனை கேட்டாலும் சிங்கிள்னு சொல்றான், எவ்வளோ கேட்டாலும் கமிட்டடுன்னு சொல்றான். அப்ப நாட்டுல என்னதான்டா நடக்கு அப்படின்னு. இதை படிச்சுட்டு எனக்கு என்ன யோசனைனா, அது இந்த அவமானம், இந்த ஒரு புறக்கணிப்பு என்னால ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைவுபடுத்துற மாதிரி. பாட்டு எழுதுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போதுன்னா மூஞ்ச பார்த்த உடனே காரி போகிற மாதிரி இருக்கு, நீலாம் நடிக்க வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய படைப்பு படைச்சிருந்தாலும் அவர் எழுதின அந்த சில வரிகளை வச்சு இவர் வந்து காமம் சம்பந்தப்பட்ட மட்டுமே எழுதியிருக்காரு. இவர் வைரமுத்தல்ல காமமுத்தா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா 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 ஆமா. சரி, இப்போ எழுத்தாளரா இந்த பக்கம் ஒரு பக்கம் போறதை தாண்டி நடிக்கணும், நடிகனாகணும் அப்படின்ற ஒரு தாட்டு. நான் மைடி சிஸ்டர்ல நான் ஒர்க் பண்ணனால சொல்றேன். படம் வரும்போது தெரியும் நினைக்கிறேன். உங்களோட கேரக்டர் பத்தி, உங்களோட நடிப்பை பத்தி நிறைய பேர் பாராட்டுவாங்க. இப்போ அந்த நடிப்புக்குள்ள வரணும், நம்ம அதுலயும் பண்ணணும் அப்படின்ற ஆசை எங்க இருந்து வந்தது? அதாவது நடிப்புக்குள்ள வரணுங்க ஆசை தான் முதல் ஆசை. பாடல் வந்து ரெண்டாவது ஆசை தான். ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் சொல்லலாம். எப்படின்னா நம்ம வந்து நடிக்கணும்னு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஆசை. 8 வயசுலயே மேடை நாடகம், ஊர்ல அராஜகம் பண்ற கோஷ்டி. அராஜகம் இப்போ என்னை மாதிரி உன்ன மாதிரி நான் பெரிய அழகன்லாம் கிடையாது தம்பி. அடிப்பாங்க. நாங்க வந்து சும்மா ஒரு மாதிரி வத்தலும் தொத்தலுமா இருக்க ஆட்கள். அப்போ எப்போதுமே இந்த மாதிரி சுமாரான பசங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன இருக்கும்னா, நம்ம அழகால ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்ப அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சின்ன வயசுலயே மேடையில ஏறி நாடகம் நடிக்கிறது, அதுல எல்லாரையும் டாமினேட் பண்ணி நல்ல பேர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி நடிப்பு மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்ப நேரடியா நடிப்புன்னு மோத போனா அங்க நிறைய காம்படிஷன் இருக்கும். ரைட்டிங் உள்ள துணைக்கு சேர்த்துப்போம் அப்படி சொல்லிதான் வந்து நடிப்பு தான் என்னுடைய முதல் ஆசை. அது ஒரு பெரிய விருப்பம் நடிப்பு மேல. ஓகே. அப்போ கூடி சீக்கிரத்துல நடிகனா ஆயாச்சு எழுத்தாளர் ஆயிடுச்சு எப்ப அரசியல் பக்கம் வரீங்க? எப்ப நாட்டை ஆள போறீங்க? ஐயோ, அதுதான் ஒருத்தர் வந்துட்டார்ல. நமக்கு அது செட்டே ஆகாது அரசியல். ஆனா எல்லாத்தையும் கவனிப்பேன். அரசியல் மேல ஒரு எப்படின்னா எல்லாத்தையும் கவனிக்கிற பார்த்துப்பேன் எல்லாத்தையும். ஓகே. இப்ப சினிமா வந்து முன்னாடி வந்து இருந்த மாதிரியான ஒரு பார்வை இப்போ இல்ல. இப்போ ஒரு ஆடியன்ஸ் படமா பாக்குறது என்ஜாய் பண்றதை தாண்டி ஒரு கிரிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஆடியன்ஸ் ஒரு படத்தை அணுகிறத ஒரு ரைட்டரை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க தான் முதல் விதை படத்துக்கு அப்படின்ற போது அது ஆடியன்ஸ் கிட்ட அப்படி போய் சேருது அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன். அப்துல் ரஹ்மான் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, நம்ம ஒரு கவிதை எழுதுறோம், அந்த கவிதையில் ஒரு சின்ன சிரமம் இருக்கு, அதை புரிஞ்சு கொள்ள சிரமம் இருக்கு அப்படின்னா, அவன் ஆடியன்ஸ் மறுபடியும் முயற்சி பண்ணி அதை ஒரு விதமா புரிஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவனும் படைப்பாளி ஒன்னாயிடுறாங்க. அவன் கூட்டு படைப்பாளி ஆயிடுறான். அப்படிங்கும்போது ஒரு படத்தை வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக கொண்டு பண்ணிருப்போம், அவன் கரெக்டா ஆராய்ந்து அதை வந்து விமர்சனம் பண்றான் அப்படின்னா, மேலோட்டமா இல்ல வன்மத்தோட விமர்சனம் பண்றதை விட்டுலாம். நம்ம அது இல்லாம ஒருத்தர் டீப்பா விமர்சனம் பண்றாங்கல்ல, அது வந்து ஒரு படைப்பாளிக்கு கூடுதல் உத்வேகமா தான் இருக்கும், இவனை டாமினேட் பண்ணுன்றா அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு நான் கூட சொன்னேன், விகடன்ல நினைக்கிறேன் வலைபாயுதேன்னு ஒரு பக்கம் வரும், ஆனந்த விகடன்ல. அதுல வந்து ஒருத்தர் எழுதியிருந்தாரு. என்ன எழுதியிருந்தாருன்னா, எவனை கேட்டாலும் சிங்கிள்னு சொல்றான், எவ்வளவு கேட்டாலும் கமிட்டடுன்னு சொல்றான். அப்ப நாட்டுல என்னதான்டா நடக்கு அப்படின்னு. இதை படிச்சுட்டு எனக்கு என்ன யோசனைனா, கூநாயகமூர்த்தி எழுதியிருந்தாரு. என்னடா எழுதிருக்கு. அப்ப எனக்கு தோணுது, நம்ம நண்பர் கூநாயகமூர்த்தி இப்படி ஒரு இது எழுதிட்டாரு, இதை தாண்டில நம்ம யோசிக்கிறோம். ஒரு இது வருதுல்ல, போட்டி வருது இல்ல நமக்குள்ள. அதனால அது ஆரோக்கியமான விஷயம் தான். ஆக்சுவலா நல்ல விமர்சகர்கள் வந்து படைப்பாளியோட ஈகோ தூண்டி விடுறாங்க, அது மூலமா படைப்பாளிகள் இன்னும் மேன்மை பெறுறாங்க அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். நிச்சயமா. உங்களோட நான் நடிக்கிற அந்த டைம்ல எல்லாம் பார்த்தேன், நீங்க ஒரு ஷார்ட் பிரேக்னா கூட நாங்களா பேசிட்டு இருப்போம், வெட்டி பேச்சு வெளியா போச்சு மாதிரி நிறைய காசிப்ஸ் பேசிட்டு இருப்போம். நீங்க அந்த டைம் படிச்சுட்டு இருப்பீங்க, நான் உங்கள்கிட்ட வந்து பேசுவேன், நல்லா டைம் யூட்டிலைஸ் பண்ணீங்க. நீங்க எனக்கு நிறைய புத்தகங்கள் சொன்னீங்க. நான் நிறைய படிச்சேன். அது குட்டி ஒரு புக், திருக்குறள் புக் மாதிரி இருந்து, நேரம் நல்ல நேரம்னு சொல்லிட்டு அந்த புக் வாங்கி நான் படிச்சேன். இந்த மாதிரி நீங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்கல்ல, இந்த ஜென்ரேஷனுக்கு கூடிய கிட்ஸுக்கு நீங்க அது எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க புத்தகம் படிக்கிறது? புத்தகம் படிக்கிறது வந்து வாழ்க்கையில டெய்லி சாப்பிட்றது எப்படி முக்கியமோ, குளிக்கிறது எப்படி முக்கியமோ, அது மாதிரி வாசிக்கிறது முக்கியம். நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்கிறது, எல்லா புத்தகங்களும் ஏதாவது ஒன்று கற்றுத்தரும். முக்கியமா ஒரு நல்ல ஆட்களை அணுகி இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கலாமா அப்படின்னு கேட்டு படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. என்ன பண்ணுவோம், வாசிப்பவங்களை கூடுமான வரைக்கும் உங்களை வந்து தீய வழிக்குள்ள நகர்த்தாது, ஒரு விஷயத்தை 2-3 விதமா அணுகக்கூடிய ஒரு மனப்பான்மையை வாசிப்பு உங்களுக்கு தரும். அதனால வாசிப்பை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கையில வந்து வேற எதுவுமே வேண்டாம், வாசிப்பை உங்களை வழி நடத்தி கூட்டு போயிடும். அதுக்கு நானே என்னை உதாரணமா சொல்லுவேன். ஏன்னா வந்து அருள்நிதி சார், நம்ம மைடியர் சிஸ்டர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவர் வந்து என்னை கவனிச்சிருக்காரு.
புத்தகம் படிக்கும்போது. இப்போ சமீபத்துல இன்னொரு படத்துலயும் அவர் கூட நடிச்சிருக்கேன். ம். அப்போ வந்து நான் வந்து ஒரு நம்ம சேர போட்டு போட்டு உட்கார்ந்து தனியா உட்காந்து. அப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் கார்ல வந்து ஹாரன் அடிச்சாரு, நான் கவனிக்கல. இமயத்தோட ஒரு புத்தகம் அது. அந்த புத்தகத்துக்கு உள்ள போயிட்டேன் நான். கவனிக்கல. அப்புறம் டக்குனு அவரோட உதவியில கண்ணாடி இருக்கு. யோ டக்குனு சார் சாரி சார் என்னங்க இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க? சார் ஷார்ட் ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னாங்க, அதான் சார் படிச்சேன். சரி சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாரு. அப்புறம் அவர் வந்து ஒரு வாட்டி டப்பிங்ல கேட்டாரு, இவ்வளவு புத்தகம் படிக்கிறீங்களா, இந்த வாசிப்பு உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டார். சூப்பரான கேள்வி. ஆமா. அப்போ சார் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு வாசிப்பு தான் சார் காரணம் அப்படின்னு அவர் வந்து தோலை தட்டினார். தட்டிட்டு ஒரு மூட்டை புத்தகம் உங்களுக்கு நான் பரிசு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா ஆமா. நிறைய புத்தகம் இருக்கு சார், கண்டிப்பா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் வந்து அவங்க தாத்தாவை படிச்சு தானே நம்ம வந்தோம் இல்ல. கலைஞர் ஐயாவுடைய அந்த வசனங்களை படிச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை பராசக்தியில பேசினா அது இல்ல அது சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணா வந்து கத்தி எடுத்து வயிற்றில் குத்தினான் அப்படின்னு எழுதுவார் அறிஞர் அண்ணா. ஆற்றலுக்கு நடையில கலைஞர் எழுதுவார், எடுத்தான் கத்தியை குச்சி நான் வைத்தேன் அப்படின்னு. இதுல ஒரு பவர் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம கலைஞரை கேட்ட கத்துக்கிட்டோம் இல்லையா. அதனால எனக்கு வந்து அது அருள்தி சார் கூட அந்த மாதிரி அவர் கூட சேர்ந்து நடிச்சது, அவர் கூட பேசினது வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா எங்க தாத்தா வந்து பயங்கரமான கலைஞரையா ஃபேன், எங்க அப்பா பயங்கரமான கலைஞரையா ஃபேன். இடையில சில அரசியல் மாற்றங்கள் இருந்தால் கூட இன்னை வரைக்கும் அந்த ரத்தம் அப்படி இருக்கும். அதனால நான் அப்படி நடிக்கிறேன்னா எங்க வீட்டுல அது ஒரு சாதிச்சுட்டா நீன்ற மாதிரி இருந்தாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? எழுத்தாளரா ஒரு பக்கம், பாடலாசிரியர் ஒரு பக்கம், நடிகரா இருக்கு, இது எப்படி இந்த இதை மேனேஜ் பண்ண முடியும்? இது ரொம்ப ஈஸி தான். எழுத்து வந்து நமக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இது. நடிப்பு வந்து நம்மளுக்கு அதை விட நம்மளுக்கு ஒரு மாதிரி இது. அதனால எனக்கு ஈஸி தான், எனக்கு ஒரு பெரிய சிரமமே இல்லை. அப்படிலாம் பார்த்தா சில பேர் எவ்வளவு வேலை செய்யறாங்க. நடிக்கிறது, எழுதுறது, இசை, எடிட்டிங்னு கதை, வசனம், ஏக்கம், நம்மளாம் அது கிட்ட போகவே திரைக்கதை கூட ட்ரை பண்ணலாம்னு ஏக்கம் கிட்டலாம் நம்ம யோசிக்கவே முடியல. ஏன்னா பெரிய வேலை. சில பேர் அதையும் செய்யறாங்க, நடிக்கிறாங்க, டைரக்ஷன் பண்றாங்க, பாட்டு எழுதுறாங்க. நமக்கு இந்த ரெண்டு போதும், இது அப்படியே போயிட்டு இருக்கு. நான் அடுத்த கேள்வி கேட்கலாம், அதுக்குள்ளே நீங்க பதில் சொல்றீங்க. ஏக்கம். ஆமா, தம்பி வேற ஒரு வாட்டி ஒரு விஷயம் சொன்னல, பாசிட்டிவ் மைண்ட்ல அது ஞாபகம் எப்போதுமே இருக்கும். தெரியல காலம் எப்படின்னாலும் நம்ம கையில என்ன இருக்கு தம்பி, எல்லாம் ஒரு காலம். எனக்கு உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னன்னா, நம்ம இலக்கியம் சம்பந்தப்பட்டது ஒரு பக்கம் எழுதுறதா இருக்கட்டும், சினிமா பக்கம் ஒரு பக்கம் எழுதுறதா இருக்கிறத தாண்டி இடையில அப்படியே ஆன்மீகத்துக்குள்ளேயும் டிராவல் பண்ற விஷயம் இருக்குல்ல. ஐயா வழியில இருக்கக்கூடிய பாடல் எழுதுறது. இப்போ அது எழுதும்போது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கும்? ஏன்னா சினிமான்றது நம்ம கலக்கீழ நம்ம எழுதிடுவோம், இலக்கிய புத்தகம் சார்ந்து அதை நம்ம இன்ஸ்பயர் பண்ணுவோம். இப்ப சினிமா பாட்டு, இந்த சாமி பாட்டுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அது நீ எங்கிருந்து இன்ஸ்பயர் பண்ற? எனக்கு முழுக்க தான் ஐயா வழி. அது காரணம், அந்த பெருமை வந்து காஞ்சிபுரத்துல சொன்னேன், அமுதாக்கா, சிவகுரு அண்ணன், இவங்க 2 பேரை தாண்டி பார்வதி அம்மான ஒரு அம்மா. அவங்க தான் என்னை வந்து முதல்ல நான் வந்து ரொம்ப தீய பழக்கங்களோடு இருக்கும்போது காஞ்சிபுரத்துல இருந்து அம்பத்தூர்ல ஒரு ஐயா கோவில் இருக்கு, சென்னை அம்பத்தூர்ல, அந்த கோயிலுக்கு அவங்க கூட்டு வந்திருந்தாங்க. அங்க வரும்போது அங்க நடக்கிற சில விஷயங்கள், சில இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிச்சுது. நம்ம ரொம்ப அறம் சார்ந்து வாழணும். ஏன்னா அந்த ஐயா வழியில அவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நல்ல நினைவோருக்கு நாளத்தனையானாலும் பொல்லாது வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பா. நீ நல்லதை நினைச்சா நீ நல்லவனா இருப்ப, நல்லா இருப்ப அப்படி ஒண்ணு. சாபத்தை கூறக்கூடாது, கோபத்தை காட்டக்கூடாது, கோலோடு இணங்கக்கூடாது, தீவர்களுக்கு சேர்க்கக்கூடாது, பொய்யரோட அன்பு புரிஞ்சிருக்கக்கூடாது, மெய்யரோட அன்போடு இருக்கணும். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அறக்கிறதுக்கெல்லாம் வந்து உளுந்த உடனே, அப்போ மனித வாழ்க்கையில வந்து ஒரு தூய வழியில பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஐயா வழி தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அப்போ நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த நல்ல இறை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள்லாம் வந்து சேர்ந்தது. காட் கிரேஸ் வந்து பால்கண்ணன் ஒருத்தர் சென்னையில இருக்காரு. அவர் தான் அந்த ஐயா வழி பாடல் எழுதுறதுக்கு ஒரு விதை போட்டு அவர் சப்போர்ட் பண்ண. அதுல இருந்து பிறகு பண்ண நான் இன்னும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னன்னா, எங்க ஐயா வழியில ஒரே ஒரு பாடல் தான் எஸ்பிபி பாடி இருக்காரு. அந்த ஒரே ஒரு பாடல் நான் எழுதின பாடல். ஆமா, எஸ்பிபி ஐயாவுடைய அந்த பிளஸிங் கிடைச்சது அந்த டைம். அதனால நிறைய பேர் நமக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் நீ கவனிச்சிருப்ப, சின்ன கேப் கிடைச்சாலும் ஏதாவது போயிட்டு பயணங்கள், அங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. நம்மளோட சிந்தனை வந்து வேற எங்கேயும் டைவர்ட் ஆகாம இருக்கு. ஓகே, இப்போ நீங்க பாடலாசிரியர் நிறைய பாடல்கள் எழுதும் போது நிறைய உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட் வருது. ஆனா இருந்த போதும் ஒரு சில பேர் வந்து இது பண்றது தப்பா இருக்கு, சினிமால தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சது உண்டா? பாடலாசிரியரா ஏதாவது ரைட்டிங்ல எழுதும் போது இதெல்லாம் தப்பா இருக்கே, இப்படி பண்ண வேணாமே, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, அவங்களை தனிப்பட்ட படைப்பு ரீதியா சொல்றீங்களா, தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்றீங்களா? படைப்பு ரீதியா தான். படைப்பு ரீதியா நம்ம என்ன அப்படி எனக்கு எதுவும் நான் அப்படி எதுவும் கவனிக்கிறது இல்லை. பொதுவாகவே வந்து
குற்றம் பார்க்க சுற்றம் நம்ம ரொம்ப அதை போட்டு பாக்குறது இல்ல. எதுக்கு நமக்கு அது? எல்லாத்துக்கிட்டையுமே ஒண்ணு இருக்கும். நம்ம அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னும் வளரவும் இல்ல. இன்னும் நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறது மத்தவங்க மாதிரி யாராவது சொன்னாதான் தெரியும். நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இப்போ வைரமுத்து எவ்வளவு பெரிய படைப்பு படைச்சிருந்தாலும் அவர் எழுதின அந்த சில வரிகளை வச்சு இவர் வந்து காமம் சம்பந்தப்பட்ட இது மட்டுமே எழுதியிருக்காரு. இவர் வைரமுத்து இல்ல காமமுத்து அப்படி நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா 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 ஆமா. இப்படி பண்ற ஆடியன்ஸ் நீங்க எப்படி? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, வைரமுத்தையா விமர்சிக்கிற அளவுக்குலாம் நம்ம இன்னும் எனக்கு தெரியல. அது எப்படி, ஏன்னா நம்ம நாமுத்துக்குமாரன் ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூ எடுக்கப்பட்டது. அப்போ வந்து முத்துக்குமாரன் வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, வைரமுத்து எப்படியாவது குறை சொல்ல வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அதாவது சக்கரை ஆண்டிப்பட்டி அனவா காத்து பாட்டு இருக்கலாம், டக்குனு அந்த லைன் மறந்துருச்சுச்சா. அதுல ஒரு வரி எழுதிருப்பாரு வைரமுத்து, இதை போல 1000 வருஷம் ஆனாலும் இங்க யாராலும் எழுத முடியாது, அவரால் தான் முடியும், நீங்க அவர் அவ்வளவு ஈஸியா இடம் போடாதீங்க அப்படின்னு. நீங்க வைரமுத்து ஐயா வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு 4 பாட்டுல அப்படி இருக்கு 4 வரிகள் எடுத்து வச்சுட்டு அவர் அப்படி சொல்லிட முடியாது. அவரு எவ்வளவு பெரிய வார்த்தைகள்லாம் எழுதிருக்காங்க. ஒரு என் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க, அவர் ஒரு சத்திய வார்த்தைங்க. அதெல்லாம் இன்னைக்கு நடந்து இல்ல ரஜினி சாருக்கு, இன்ன வரைக்கும் ரஜினி சார் அப்படின்னு. நிச்சயமா அத மாதிரி அவரு எவ்வளவு சொல்ல முடியும். அம்மாவுகள் இப்ப தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, தனித்தனியா கோயில் கூட மலைவதி மிளக்குன்னு ரஜினி சார் பாடும்போது அதோட லெவல் எங்க ஜாஸ்தி எப்படி ஆகுது. அதனால வந்து இப்போ ஏதோ 4 பேர் ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அவரை வந்து புறந்தள்ளிட முடியாது. ஞானபீடம்னா அவர் தான் ஞானபீடம் சினிமாவுல சொல்றேன் சீரியஸா. ஏன்னா அவர் வந்து சும்மா ஈஸியாலாம் அந்த இடத்துக்கு வரல. நான் 2-3 இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், உனக்கு சொல்றேன், நீ வாசிக்கிறேங்கனால உனக்கு சொல்றேன். அவரோட இதுவரை நான் ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. அவருடைய ஜர்னி எவ்வளவு பெருசு, அவரோட உழைப்பு எவ்வளவு பெருசு, அவருடைய வாசிப்பு எவ்வளவு பெருசு. தண்ணி இல்லாத காட்டுல கூட நான் இருப்பேன், புத்தகம் இல்லாத இடத்துல நான் இருந்துக்கிட மாட்டேன்னு சொன்ன ஒரு வைரமுத்து. அவரெல்லாம் சும்மாலாம் அப்படி ஈஸியா புறந்தள்ளிட முடியாது. அதனால அவரை விமர்சனம் பண்ற அளவுக்கும் அவரை இது பண்ற அளவுக்கு நான்லாம் துளி கூட வளரல. எனக்கு வந்து அவர் பெரிய ஆசான். அவர் நான் வந்து என்னுடைய ஞான தந்தை அப்படின்னு அவர் சொல்லுவேன். அருமை அருமை. நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க. இதனால என்ன ப்ராஃபிட்ன்றது நீங்க சொல்லிட்டீங்க, படிக்கிறனால எனக்கு இது நல்லா நடக்குது அப்படின்னு. ஆனா இந்த புத்தகம் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னா எது சொல்வீங்க? எந்த புத்தகத்தை நீங்க சொல்லுவீங்க? நிறைய புத்தகங்கள் இருக்கு. அது ஜெயமோகன் சாருடைய அறம்னு ஒரு புத்தகம் இருக்கு. எஸ், நிறைய படிக்கிறவங்களுக்கு உதவி. ஆமா, அறம் புத்தகம் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேட்ட கொடுத்த புத்தகம். அப்புறம் வந்து கடலும் கிழவனும்னு ஒரு புத்தகம் இருக்கு. அருமை. ஆமா, அந்த புத்தகமும் ரொம்ப ஒரு நான் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்கன்னா கடலும் கிழவனும் ரொம்ப முக்கியமான புத்தகம். இது ரெண்டும் வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி அறம்லாம் ஒரு எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் உழைப்புன்ற ஒண்ணு கையில வச்சிருந்தோம்னா நம்ம எந்த இடத்துலயாவது எப்படியாவது வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு கதை மூலமா அதுல ஜெயமோகன் ஆசான் சொல்லியிருப்பாரு. அடுத்து கடலும் கிழவனும், அது வந்து பயங்கரமான மோட்டிவேட்டான புத்தகம். அதனால இந்த ரெண்டு நான் எங்கனால யாருக்குனாலும் கொஞ்சம் உடனே சொல்லிடுவேன். நிச்சயமா நிறைய இந்த ஒரு 10 வருஷம் மீடியால இருந்திருக்கீங்க. ஒன் பை ஒன்னா நீங்க பார்க்காத வேலை இல்லை, சினிமால நிறைய வேலைகள் பார்த்திருக்கீங்க. இப்போ நல்ல ஒரு லைம் லைட், உங்க பக்கம் லைட் வெளிச்சம் இருக்கு, கேமரா தெரியுது, எந்த லைட் வச்சிருக்கீங்க சோ வந்திருக்குல்ல. இதுக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு சில அவமானங்களும் இருக்கு, நிறைய இருக்கும். அது இந்த அவமானம், இந்த ஒரு புறக்கணிப்பு என்னால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா நினைவுபடுத்துற மாதிரி? அதெல்லாம் ஏன் சொல்லுதுன்னு பாக்குறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே இது இருக்க தானே செய்யும். ஏன்னா இப்போ நான் எதனால கேட்கறேன்னா, எல்லாருக்கும் சும்மா சேடா சொல்லணும் இல்லாம இந்த ஸ்டேஜ்ல யாராவது இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு உத்வேகப்படுத்துற மாதிரி இருக்கலாம்லே, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அந்த மாதிரி எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாட்டு எழுதுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போதுன்னா, அப்போ ஒரு பாடலாசிரியர் உதாரணம் காமிச்சு, இவரே இன்னும் 2-3 படத்துக்கு இப்போ கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்காரு, நீலாம் யாரா, உனக்குலாம் என்னடா அப்படிலாம் இருந்திருக்கு. வேற வந்து ஒரு ஆள்லாம் மூஞ்ச பார்த்த உடனே காரி துப்புற மாதிரி இருக்கு, நீலாம் நடிக்க வந்துட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. நேர்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, நேர்ல ஒருத்தங்க சொன்னாங்க. அது நம்ம என்னன்னா, எனக்கு எங்க ஆசான் ஒரு அண்ணன் உண்டு, கதிரவன் ஒருத்தர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு இறந்துட்டார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, யாருக்கும் வார்த்தையால பதில் சொல்லக்கூடாது தம்பி, வாழ்க்கையால தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்னே ஒண்ணுதான், எங்க எம்டி ராஜேந்திர ராஜன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த உலகத்துல நீ எதுனாலும் உன்னை கைவிடும், தெய்வம் கைவிடும், உறவு கைவிடும், யாரும் கைவிடும், உழைப்பு மட்டும் கையே விடாது, உண்மை, அது கை கொடுத்து விடும், நீ அது உழைச்சிக்கிட்டே இரு. நீ உனக்கு அறிவு இல்லை, அழகு இல்லை, படிக்கலை, எதுவுமே தெரியல, ஆனா நீ வேலை செய்யற அப்படின்னா கடவுள் எதிரிமா பண்ணுவான். இவனுக்கு இப்போ ஒரு வழி காட்டினா கூட அது எப்படி பிடிச்சு போகணும் அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவனுக்கு அறிவு இல்லை. இவனை வந்து ஒரு இடத்துல கூட்டாச்சும் அவனுக்கு அழகு இல்லை, இவனுக்கு என்ன பண்ணலாம், ஒரு புதையில கொடுத்துருவோம், ஏன்னா உழைக்கிறான்ல அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு புதையிலையாவது கொடுத்துருவானா. நீ உழைச்சனா உனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க. அதனால நம்ம வந்து என்ன நடந்தாலும் சரி, எது நம்மளை கைவிட்டாலும் நம்ம உழைப்பை மட்டும் கைவிட்டக்கூடாதுங்கிறது நிச்சயம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசலாம். என்னென்ன ப்ராஜெக்ட்? அதான் நம்ம சொன்னிய மை டியர் சிஸ்டருக்காக தான் early waiting. நடிப்பு, ரைட்டிங். அதுல வந்து எனக்கு என் நண்பன் பிரபு ஜெயராம் டைரக்டர்,
ஏன்னா அப்படி ஒரு டேரக்டர்லாம் தெரியல நம்ம வாழ்க்கையில. அது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆமா பார்த்தேன். ரொம்ப நல்லா ரொம்ப நல்ல டேரக்டர். அவர் வந்து எனக்கு வந்து 3 கிரெடிட் கொடுத்துருக்காரு அந்த படத்துல. ஆஹா. அதாவது அடிஷனல் டயலாக் ரைட்டர் அந்த படத்துக்கு, பாடலாசிரியர் அந்த படத்துக்கு, அப்புறம் நடிகர் அந்த படத்துக்கு 3 அத சொன்னாரு. ஐயோ ஒரு பேர் வரதே இல்ல, பெரிய பேர் போடும்போது அசிஸ்டன்ட் கேட்டாராம், எதுக்கு 3 இடத்துல பேரு, உங்க பேரு ஒரு இடத்துல தான் வருதுனால, ஐயோ போடியா 3 வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு. பரவாயில்ல. அப்படியான நண்பர்கள்லாம் நம்ம சம்பாதிச்சவங்க இல்லையா, அதே ஒரு பெரிய உழைப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அடுத்து இன்னொரு படம் ஒண்ணு, பேரு சொல்ல முடியல, அருள்நிதி சாரும் இன்னொரு பெரிய நடிகர் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துலயும் 2 சாங் எழுதியிருக்கேன். அதுலயும் ஒரு சின்னதா ஒண்ணு கேரக்டர் ஒண்ணு பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர். அப்புறம் அப்படியே சின்ன சின்ன படங்களை குட்டி குட்டியா நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நல்லது. எழுத்து வேலையும் ஒரு பக்கம் நடந்திருக்கு. இப்ப நிவாஸ் சார் ரீசெண்டா மறுபடியும் 2 படம் கொடுத்திருக்காரு. எழுதிட்டு இருக்கேன். அப்போ அப்கமிங் இயர்ஸ் அப்படியே ஆமா. மேலதான். கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஆசை, ஜி பிரகாசன் எனக்கு எழுதணும், அனிருத் சாருக்கு எழுதணும் அப்படிங்கிறது பயங்கர ஆசை இருக்கு. நிச்சயமா சீக்கிரமா இது பண்ணுவீங்க. இப்போ நீங்க அங்கீகாரத்தை பத்தி பேசினாலும் நான் அதை கேட்கிறேன். இப்போ அங்கீகாரம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஒரு அதான் நியாயமான விஷயம். இப்போ அங்க அங்கீகாரம் பறிக்கப்படுது. ஏன்னா நீங்க ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு பிரச்சனை நடந்ததை பத்தி நான் பேசுறேன். நிறைய ஆடியன்ஸ்க்கு கூட தெரியும். இப்போ நீங்க எழுதின பாடல்ல வந்து இல்ல இவர் எழுதல வேற ஒருத்தர் எழுதினாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பொசிஷன் வருது இல்ல. அப்ப அங்க உழைப்பு பறிக்கப்படுதுல. அது அது அந்த சினிமால இருக்கா அந்த மாதிரி? இல்ல அப்படி இல்ல. அது என்னன்னா எனக்கு நடந்த, மத்தது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா எனக்கு நடந்த இன்சிடென்ட்ல வந்து அது ஒரு திருடணும், இவனை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வேற ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த டைம்ல. அதனாலதான் ஏன்னா சக்தி சிதம்பரம் சார் வந்து இயல்பா அப்படியான ஆள் கிடையாது, ரொம்ப ஜாலியான ஆள். அவர் பேசும்போதே அவ்வளவு ஜாலியா இருக்கும். அதனால அந்த டைம்ல வந்து எனக்கும் அவருக்குமான, நான் ப்ரொடக்ஷன்ல இருந்தேன் இல்லையா, ப்ரொடக்ஷன் ஈபி அந்த படத்துல, பாடலாசிரியருக்கும் சக்தி சிதம்பரம் சாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈபிக்கும் டைரக்டருக்கும் ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு. அதுல உள்ள கோபத்துல வந்து அவர் சரி அப்படி ஒரு ஸ்டாண்ட் வர அந்த டைம்ல எடுக்க வேண்டிய சூழ்நிலையே கடவுள் அவரு கொடுத்துட்டாரு. அப்புறம் மறுபடியும் நானும் சரி இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் அது நியூட்ரல் ஆயிடுச்சு. அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அவரு பேர் போடுறதுக்கு அவர் 2வது ஒத்துக்கிட்டார்ல, அது பெரிய விஷயம் தானே. இல்ல நான் முடியாதுன்னு சொன்னா, அவர் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணிருக்க முடியும் நம்மளால. நிச்சயம். அதுக்கு பிறகு அவர் பேர் போட்டார்ல என் பேரை. அதனால அந்த இடத்துல நம்ம இதுக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும். எனக்கு வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துதான் அந்த படத்துல எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு கடவுள் நிச்சயம், ஐயா நிச்சயம் பண்ணி வச்சிருந்திருக்காரு. நிச்சயமா. அதனால வந்து ஏன்னா சக்தி சிதம்பரம் சாரே ஐயா வெளியே ரொம்ப விரும்புறவர். என் கூட காஞ்சிபுரம் கோவிலுக்கு வந்திருக்காரு, இவருக்கு ஐயா கோவிலுக்கு வந்திருக்காரு. அதனால அப்புறம் எல்லாம் கிடைச்சி ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பழையபடி நல்ல நண்பர்களா தான் இருக்கோம். பேசிக்கல, ஆனா அவர் எங்க பார்த்தாலும் என்னை பத்தி அவரும் விசாரிப்பார், நான் எங்க பார்த்தாலும் அவரும் விசாரிப்பேன். நிறைய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. எனக்காக இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல எனக்காக டைம் கொடுத்து நிறைய கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த டைம். நன்றி.